ஜப்பான்ல இறக்குற பாசிபிலிட்டி இருந்தாலும் ஏன் வயசானவங்க இது சாப்பிட்றாங்க? ஜப்பான்ல நியூ இயர் அப்போ எப்பவுமே மொச்சி சுக்குரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரைஸ்ல இருந்து பண்ணக்கூடிய ரைஸ் கேக்க பண்ணுவாங்க. குளூட்டன் நிறைய இருக்கிற ரைஸ்ல தான் பண்ணுவாங்க. எப்படி நம்ம ஊர்ல பொங்கல் கொண்டாடுறோமோ அதே மாதிரி குட் ஹார்வெஸ்ட்டுக்கு தேங்க் பண்றதுக்காக ஜப்பனீஸ் வந்து நியூ இயர்ல இந்த மொச்சி சுக்குரி பண்றாங்க. தொஷிகமி அப்படின்ற கடவுளுக்கு படைச்சிட்டு அவங்களும் நியூ இயர் அன்னைக்கு இந்த ரைஸ் கேக்க சாப்பிடுவாங்க. நல்லா பவுண்ட் பண்ண ரைஸை இந்த மாதிரி ஷோயூ இல்லனா பீன் பேஸ்ட்ல போட்டு சாப்பிடுவாங்க. வீட்டில எல்லாரும் சேர்ந்து இந்த மொச்சி சுக்குரி பண்ணுவாங்க. ஜப்பானுக்கே உரிதான சக்கேன்னு சொல்லக்கூடிய ரைஸ்ல இருந்து வர ஒயினையும் அவங்க குடிப்பாங்க. இந்த மொச்சி மேக் பண்றது பாத்தீங்கன்னா வயது வரும் இல்லாம எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. மொச்சின்னு சொல்லக்கூடிய ரைஸ் கேக் எப்படி சாப்பிடுறாங்களோ அதே மாதிரி நியூ இயர் டைம்ல தொஞ்சிருன்னு சொல்லக்கூடிய அன்று இறைச்சியில இருந்து செய்யப்படுற சூப்பையும் எல்லாருமே குடிப்பாங்க. கமிங் டு தி பாயிண்ட், ஈஸியா தொண்டையில சோக் ஆயிடும். 2019 இருந்து 23 வரைக்கும் கிட்டத்தட்ட 370 பேர் இறந்திருக்காங்க. நியூ இயர் டைம்ல பாத்தீங்கன்னா ஜனவரி 1 இருந்து 3 வரைக்கும் சோக்கிங் ஹசார்னால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த 370 பேர்ல கிட்டத்தட்ட 90% பேர் வந்து 65 வயசுக்கு மேல இருக்கவங்களா இருக்காங்க. சரி, எப்படிதான் சாப்பிடுறதுன்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன பீசஸா இது சாப்பிடும்போது டீ இல்லனா சூப் சேர்த்து குடிச்சோம் அப்படின்னா சோக் ஆகாது. இதை வருடத்துல எல்லா நாட்களுமே கடைகள்ல சேல் பண்ணுவாங்க. நீங்க ஜப்பான்ல இருக்கீங்க இல்ல ஜப்பானுக்கு வரீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஜப்பான் கல்ச்சர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.